Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? The marked price of an article is increased by 25%. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா marked price of article வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் செல்லிங் price is increased by 16.66%. Then the amount of profit doubles. ஓகே, இப்போ இங்க என்ன சொல்றாங்க, இனிஷியலா மார்க்டு ப்ரைஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ என்னவா இருக்கு, 4ல இருந்து 5க்கு மாறி இருக்கு. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 16.66க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 6:7, அதாவது 6ல இருந்து 7 ருபீஸா மாறி இருக்கு. ஓகே, ஒரு ரேஷியோல. தென் ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்து 1ல இருந்து 2ஆ மாறி இருக்கு. ஓகே, ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகுது. ஓகே, ஃபைன். If the original marked price be rupees 400, which is greater than the corresponding cost price by 33.33%, what is increased selling price? Okay, okay, fine. ஸோ இங்கே ஒரிஜினல் மார்க்டு ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 400. ஸோ இந்த 400 வந்து என்ன ஆகுது, இனிஷியலாக 25% இன்க்ரீஸ் ஆகுது, 500. பட் இந்த ஒரிஜினல் மார்க்டு ப்ரைஸே வந்து காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 33.33. ஸோ 33.33 அப்படின்னா என்னது, 3:4, அதாவது 33.33 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்களே. ஸோ இனிஷியலாக 3 இருந்தால் ஃபைனலாக 4 ஆகும். அப்போ 4 பார்ட் வந்து 400 அப்படின்னா 3 பார்ட் வந்து 300. ஓகே, ஸோ 3 பார்ட் வந்து 300. அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஃபைன். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் இன்க்ரீஸ்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபைன், நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற என்ன தெரியும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே நமக்கு செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ என்னன்னு தெரியும், 6:7. அப்போது 6x by 7x மைனஸ், ஸோ நம்ம இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் நத்திங் பட் 300. ஓகே, ஹோல் டிவைட் பை 300. இதனால நமக்கு என்ன ஆகுது, ப்ராஃபிட் வந்து 1ல இருந்து டபுள் ஆகுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 12x மைனஸ் 600 இஸ் ஈக்குவல் டு 7x மைனஸ் 300. இதிலிருந்து 5x இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ நம்ம 60 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது இதுதான் வந்து ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். ஸோ 6x. ஸோ 6x அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 360. அப்போ 7x என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதில் ஆன்சர் 420. ஸோ இன்க்ரீஸ்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ பிட்வீன் marked price of article P and Q is 3:4. Okay, shopkeeper allowed discount of D% on article P and D plus 15% on article Q, due to which selling price of both article become equal. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க, selling price வந்து நமக்கு equal அப்படின்னு சொல்லிட்டாங்க. If shopkeeper earned a profit of 8% on selling article P and a profit of 12.5% on selling article Q, and profit earned on article Q is 32 more than that of article P, find the cost price of both articles respectively. Okay, fine. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ரேஷியோ வந்து மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பி அண்ட் கியூ எவ்வளோ அப்படின்னா 3:4. ஓகே, ஸோ ரேஷியோ பிட்வீன் மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பி அண்ட் கியூ வந்து 3:4. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாப்கீப்பர் வந்து இதில் D% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இதில் D plus 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகுது, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிகல்ஸ் பிகம் ஈக்குவல். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து சேம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இஃப் ஷாப்கீப்பர் ஏர்ன்ட் a profit of 8% on selling article P. ஓகே, அப்போது நம்ம காஸ்ட் ப்ரைஸ்க்கும் ப்ராஃபிட் வந்து 8% அப்படின்னா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும், 25, 27. ஓகே, அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் 12.5% on article Q. ஓகே, இது வந்து ஆர்டிகல் பிக்கு
ஆர்டிகல் கியூக்கு வந்து 12.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆக போகுது 8 and 9 மாறப்போகுது. பட் நமக்கு என்ன தெரியும், இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ கியூ வந்து நம்ம மல்டிப்ளை பை 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல். ஓகே, அப்போ என்ன ஆக போகுது 25, 27 காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ், இங்கே 24 and 27. இது வந்து ஆர்டிகல் பி, இது வந்து ஆர்டிகல் கியூ. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிகல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோனா 2. ஓகே, இங்கே நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோனா 2, இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 3. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் ஆர்டிகல் கியூ இஸ் 32 மோர். ஓகே, ஸோ ஒன் பார்ட் வந்து 32. ஓகே, ஒன் பார்ட் வந்து 32. இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிகல்ஸ். அப்போ நம்ம இங்கே 25 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 24 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 25 into 32 வந்து நமக்கு 800, 24 into 32 வந்து நமக்கு 768. அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா 800 rupees and 768 rupees. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 2 articles A and B having same marked price. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்டு ப்ரைஸ் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, have been sold at 15% discount and 12% discount respectively. ஓகே, ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து சேமு, ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 15% and 12%. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் ஆர்டிகல் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ ப்ராஃபிட் வந்து ஸோ 6.25 அப்படிங்கிறது 1/16 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 20% அப்படிங்கிறது 1/5. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the cost price of article B was 160 less than cost price of article A. Find the marked price of each article. Okay, find the marked price of each article அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ இங்கே நமக்கு இது நான் எடுத்துக்கிறேன், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மார்க்டு ப்ரைஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆர்டிக்கல் ஏ, இது வந்து ஆர்டிக்கல் பி. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் ஏக்கு காஸ்ட் ப்ரைஸ் 16, ஸோ ₹1 ப்ராஃபிட்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் 17 அண்ட் இங்கே வந்து நமக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அப்போ 20லேருந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 17. ஓகே, அப்போ இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ. நெக்ஸ்ட் ஃபார் பி. ஓகே, பிக்கு எப்படி இருக்கு 5, 6 அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. ஸோ 22 and 25. ஓகே, ஸோ 22 and 25. அப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தோன்னா 110, இங்கே 132 அண்ட் இங்கே 150. இதுதான் வந்து என்னது பி. ஓகே, ஸோ இது வந்து என்ன ரேஷியோ அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மார்க்டு ப்ரைஸோட ரேஷியோ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியும், மார்க்டு ப்ரைஸ் வந்து சேம்னு தெரியும். பட் இங்கே வந்து நமக்கு மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது 20 இருக்குது, இங்கே நமக்கு மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது 150 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ மாற்றலாம். ஸோ அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்டூ 7.5 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இங்கே நமக்கு நமக்கு இங்கே ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, 20 × 7.5 150. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 16 × 7.5 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 120. நான் வந்து இதை மல்டிப்ளை பண்ணல, ஏன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி வாஸ் 160 லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 10. அப்போது அந்த 10 பார்ட்டு தான் வந்து 160. ஓகே, 10 பார்ட்டு தான் வந்து 160. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது 150 பார்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal to 160 into 150/10. அப்போ நான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2400 rupees. அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 rupees. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.